ஒரு சின்ன ட்ரெக்காக தான் ஆரம்பிச்சிச்சு, ஆனால் அது கடைசியில் ரொம்ப கஷ்டமாக்கி விட்டுட்டு. ட்ரெக்கிங் இவ்வளோ வைல்டாக மாறும்னு நினச்சி பார்க்கல. மாறும்னு தெரிஞ்சிருந்தா ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷூ எல்லாம் போட்டு வரணும். இப்படி மட்டும் வரக்கூடாது. ஏன்னா நாங்கள் போன இடத்துல பாதையே இல்லை, சுத்தமாக பாதை இல்லை. நான் வெறும் செருப்பு போட்டிருந்தேன், நார்மல் ரப்பர் ஸ்லிப்பர். அது செட்டே ஆகலை. அடுத்தது பேண்ட்டு கிடையாது. அப்புறம் ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தேன். ஃபுல்லாக கிழிச்சு ஃபுல்லாக அங்கங்கே கோடு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேகும் கேமரா பேகு வந்து அந்த மெசஞ்சர் பேக் மாதிரி இப்படி தொங்குற பேகு, அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இன்றைக்கி வேறு ஒரு பேக், குட்டி பேகு மாற்றியாச்சு. கேமரா எட்டு போல், ஒன்லி கோப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி டெரெயினில் கேமரா கஷ்டமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷூ, ட்ரெக்கிங் ஷூ மாட்டியாச்சு. என்னடா மறுபடியும் பேண்ட்டு போடலேன்னு நினைக்காதீங்க, பேண்ட் இல்லை என்கிட்ட. இனிமேல் தான் போய் வாங்கணும். கொஞ்சம் பேண்ட் இருக்குது, அதெல்லாம் சென்னையில் இருக்குது. அது இங்கே செட் ஆகாது. இந்த டெரெயினுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்டு இனிமேல் நம்ம சென்னைக்கு போகும்போது டெக்காத்லானில் வாங்கலாம். இனிக்கா ஏக்குது இதை வச்சு இந்த பந்தெல்லாம் ஏறி விடுவாங்களே, டீ ரொம்ப நேரம் நின்று ஏறி இருக்கு. அதுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இது இல்லை, இந்த கருள் மரத்தோட இது வேலைக்கு ஆகாதோ? இது என்ன பிரயோஜனம்? இது வந்து அதனுடைய தண்ணி வந்து இதுக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு. அது தெரியல. நீங்கள் இப்போ எதனால் நக்கி பார்த்தீங்க? அதனுடைய நான் ஒரு வகை சாதியோட அந்த மரம்னு பார்த்தேன், சாம்பிராணி மரம்னு பார்த்தேன், இல்லை. ஓகே ஓகே. இதுதான் நம்ம வீடு. இங்கே இருக்குது நம்ம வீடு கரெக்டாக. இது அந்த பேத்துப்பறை ஊர். நம்ம இப்போ அதுக்கும் மேலே இருக்கோம், டாப்பில். இன்னும் நம்ம இதுக்கு மேலே போகிறோம். இந்த போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வியூ இந்த பக்கம். இதான் இந்த மலையோட ஹைட்டு, இதான் அந்த மலையோட பீக் கரெக்டாக. இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே அதே மாதிரி இன்னொரு வியூ இருக்குது. நம்ம இப்போ கரெக்டாக இருக்கிறதுலே ஒரு பீக்கான இடத்துல இருக்கோம். இங்கேருந்து பார்த்தோன்னா 2 சைடு வியூ வந்துடுது, மலைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்.
செம சூப்பரா இருக்குண்ணே இந்த இடம். குளிருது பாருங்க இங்க. பேக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு காட்டுங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் கேன், வாட்டர் கேனு, ஹாட் வாட்டர் அண்ட் தென் நார்மல் வாட்டர். ஒரு எமர்ஜென்சிக்கு லைட்ரு, ஒரு தொலைநோக்கி, பைனாகுலர் ஒன்று. ஓகே, ரெயின் கோட், சூப்பர். டவல், மொபைல், ஸ்பீக்கர், இது ஒரு பையன். இது என்னது? இது ஒரு லைட்ரு. எமர்ஜென்சிக்கு நம்ம ஒரு டீ போடுறதுக்கு நெருப்பு பற்ற வைக்கலாம். இருங்க, சுவிட்சு ஆன் பண்ணுறோம். கடு ஓ, அதில் வரும். ஓகே ஓகே. எங்கேனாலும் எமர்ஜென்சிக்கு. ஏன்னா நெருப்பு பாக்ஸு நனைஞ்சு வச்சுன்னா இது எமர்ஜென்சியில் சார்ஜர். இது ஓ, சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த இதில் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் வச்சேன். அது எதுக்குன்னு சொல்லுங்கண்ணா. இது ஏதாவது சும்மா ஒரு 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 பார்வைக்கு என்ன ஷோகேஸ் மாதிரி ஒரு சும்மா ஒரு கட்டி சும்மா. வேற எதுவும் இல்லை. அனிமல்ஸ் தொந்தரவு பண்ணுவோம் அதுக்கும் கிடையாது. சும்மா நான் தான் வச்சேன். இது ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய தண்ணிகளை எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். இது ஒரு சின்ன ஒரு நைஃப். ஒரு பழங்கள் வெட்ட இது அதுக்கு ஒரு கவர் இருந்தால் தான் சேஃபாக. இது ஒரு சிஸ்டர். இது ஏக்குண்ணா முடி வெட்டியா? இல்லை, டீ போடலாம், இப்படி புல் வெட்டலாம் எமர்ஜென்சிக்கு. அழகா இருக்கு, நல்லா இருக்கு.
சரி, ஏன்னா இதில் இந்த இந்த செடி டீ டீ போடலாமா இதில்? டீ போடலாம். அது லெமன் கரஸோ அழகாக இருக்கும் டீ, நல்லா போடலாம். ஓகேவா? செகண்டு எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன ஒரு விக்ஸ். ஓகே, இது வந்து இடுக்கி. ஒரு முள்ளோ ஏதோ தச்சுன்னா அதை பிடிச்சி கிடைக்கிறதுக்காண்டி இடுக்கி. இது ஸ்பூன், இது போர்க்கு. ஓகேவா? நூடுல்ஸ் சாப்பிட. ஆமாம், நூடுல்ஸு. இது நம்ம சாதம் இதெல்லாம் சாப்பிடுவோம். சூப்பு குடிக்க. சூப்பு குடிக்க. இது இதை மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே, இது தேவை இருக்கு. சரி, ஆச்சா. அப்புறம் இது இது ஒரு ஹிட்டு. அப்புறம் ஓகே, ஓகே தான், அவ்வளோதான். ஆமாம், ஓகே. ஓகே. சரி, நான் உங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லுங்கண்ணா. இது என்னென்ன ட்ரெஸ்ஸு? இதான் நம்ம அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது சும்மா ஒரு சிம்பிளாக மலையேற்றம் போடுறோம்னா நமக்கு ஒரு 8 days நல்லாயிருக்கும். இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு பயணங்களுக்கு எளிமையாக இருக்குது. குளிருக்கும் தாங்கிடும், சன்லைட்டுக்கும் தாங்கிடும், மழை பெஞ்சாலும் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எளிமையான பயணங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஷூ நல்ல திகழ் தாங்க வாங்கினேன். இதுவும் அந்த மலை ஏற்றுறதுக்கு இது நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஓகேண்ணா. ஓகே, இப்போ மணியனோட கிட்டு இதெல்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன ட்ரெக்கிங்க்கு இவ்வளோ தேவையான்னு நினைக்கலாம். ஆனால் நான் நேற்று என்னென்னா இதே மாதிரி தான் சும்மா கேஷுவலான ட்ரெஸ்ஸில் வந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ சின்ன ட்ரக்கோ பெரிய ட்ரக்கோ எப்போ வேணாலும் கஷ்டமாக மாறலாம். அதுக்காக ஃபுல் எக்யூப்டாக இருக்கிறது நல்லது. இன்னொன்று, இந்த மணியண்ணன் கூட வர்றது பார்த்தீங்கன்னா பிளான்லாம் இருக்காது. எங்கே போகிறோம் அதெல்லாம் ரேண்டம் பிளானாக தான் இருக்கும். திடீர்னு இங்கேருந்து அங்கேருந்து அங்கே. ஸோ ஃபுல் எக்யூப்டாக இருக்கிறது நல்லது. இது வந்து ஒரு ஹாஃப் எக்யூப்டு தான். இன்னும் ஃபுல் எக்யூப்டு மணியண்ணன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த ட்ரிப்பில் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் எதுன்னு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடு கரெக்டாக இதில் இருக்குது. பைனாகுலர் அப்படி வச்சா திரும்ப தெரியாது. தெரியுதுண்ணே, அழகாக இருக்க. இருங்க, நம்ம வீடு இங்கே காட்டுறேன். ஷார்ட் காட்டுங்க. எவ்வளோ ஷார்ட்டாக போகலாம்? ஒரு 5 minutes போயிடலாம். எங்கே? கீழே மேலையா? சொர்க்கம். 2 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக மிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கு நம்மளை. நீங்களே பார்க்கலாம் பாருங்கள், சுற்றி எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நடு மிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். டைம் 3:20 ஆகுது. இங்கேருந்து பேக்கப் பண்ணி கிளம்ப போகிறோம். மிஸ்ட் வந்தோன்னு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம் இது நீங்கள் தான் முடிச்சிங்களா? ஓகே, இப்படி தான் ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன. இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க அடையாளம். இதில் தான் நம்ம வந்து வந்த பாரு. நான் கவனித்தேன், நீங்கள் 1-2 இடத்துல முறிக்கும் போது. அதான் வேணுன்ட்டு பண்ணுறீங்களா இல்லை சும்மா பண்ணுறீங்களான்னு தெரியாமல். இந்த படம் இருக்கலாம், மஞ்சுமல் பாய்ஸ், அந்த மாதிரி திடீர்னு உள்ளே அப்படி போயிட மாட்டோமா? வரட்டா அப்படின்னு கிளம்பி. இல்லை, அந்த மாதிரி இங்கே இடம் உண்டா? இங்கே இந்த இடத்துல அதே மாதிரி உண்டா? இங்கே இல்லை, இன்னொரு இடத்துல போகர் கசம் இருக்கு. போகர் கசத்தில் அந்த மாதிரி ஏரியா உண்டு. என்னென்ன வந்து அந்த ஸ்டோரி எடுக்கான கேட்டிங்களா? கரெக்டு. இங்கே வந்து யாருன்னு இப்படி கள்ள சுமந்து சோற கட்டினா
அந்த மண் சரிவுக்கு கவர்மெண்ட்டு மண் எரிப்பை தடுக்கிறதுக்காண்டி செய்யும் இது. ஓகேவா? போன பதில் ஏதாவது ஒரு பதை கூட இன்னும் செஞ்சிருக்கா? இல்லை இல்லை. இது இந்த மரம் விழுந்ததுல இந்த பாறைலாம் இப்படி தூக்கியிருக்கோ? பாறை தூக்கிட்டு விழுதுன்னா அது? ஆமாம், காற்று பயங்கரமான காற்று. காட்டு தீயா? தானா பிடிக்குமா இல்லைண்ணா? அந்த ஃபுல்லாக தீ வச்சு அப்படியே சட்டச்சட்டான ஃபஸ்ட்டு தீ அப்படின்னு ஆரம்பிக்கும். வந்து உரசினாலுமே இயற்கையில் வர்ற தீ வந்து உரசி வர்ற தீ தான். அது இல்லாமல் யாராவது தம்மு அடிச்சுட்டு போட்டால் உண்டு. ஆமாம். இது ஒரு யானை கத்தாழை. இது யானை கத்தாழை. யானை வர பதில வைப்பாங்க. யானைக்கு ஒரு இதை கண்டா யானை பயப்படும். அந்த முண்டு சார்பா. ஆமாம். இதில் இந்த இது இதுக்கு பயப்படும். இந்த இதுக்கு. ஓ, இந்த எட்ஜுக்கு யானை இதுக்கு குத்தோன்ட்டு பயப்படும். அது பென்சிங் வைப்பாங்க, யானை கேண்டுதான். ஓகே, இது வச்சா மோஸ்ட்லி யானை வராது. ஆமாம், அது பயப்படும். ஓகே, இவருங்க யானை கத்தாழை யானை சைஸில் இருக்குது. கத்தாழை பூ இவ்வளோ தூரம். என்ன மணி என்ன கொஞ்சம் அதுக்காக பக்கத்தில் போய் நில்லுங்களேன், ஹைட்டு காட்டுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, எவ்வளோ ஹைட்டுன்னு காட்டுவோம். பாருங்க கத்தாழை பூ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு. எப்பா